ஆர்த்தியை திருமணம் பண்ணிக்கிட்ட ரவிமோகன் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஆர்த்திகிட்ட இருந்து பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிமோகன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்களை ஆர்த்தி தரப்பு செஞ்சு பார்த்தாலும் பிரிகிறதுல ரவி உறுதியாக நின்னாங்க. இதனால அவங்களோட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இருக்குது. சீக்கிரமாக அவங்க 2 பேருமே சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் ஆர்த்தியை பிரிஞ்ச ரவி பின்னணி பாடகி கெனிஷா கூட நெருக்கமாக இருந்தாங்க. 2 பேருமே ஒரே வீட்டில் தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவியோட தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவிலையும் முன்னாடி நின்று எல்லா வேலைகளையுமே செஞ்சாங்க கெனிஷா. அதே நேரம் சீக்கிரமே அவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் பேச்சுக்கள் கிளம்பிச்சு. ஆனால் இப்போ அவங்களுக்கு இடையில இருந்த உறவுமே முறிஞ்சிருச்சு அப்படின்னு தான் தெரியுது. அதாவது கடந்த மாதம் வீடியோ வெளியிட்ட கெனிஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரவியோட குடும்பத்தை நான் கெடுக்கல, அவர்கிட்ட இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ப்ரெஸ் மீட்டில் கண்ணீர் விட்டு கதறியபடி பல விஷயங்களை பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஆர்த்தி தரப்பு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கெனிஷாவை சோசியல் மீடியாக்களில் தொடர்ந்து ஆர்த்தி மற்றும் சுஜாதா தரப்பு மோசமாக விமர்சனம் பண்ணனால தான் அவங்க ரவிட்ட இருந்து பெரிய முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துமே நிலவுச்சு. அதே நேரம் கெனிஷாவும் இப்போ சென்னையில் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ரவியை பொறுத்தவரை அமைதியை தேடி கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் இன்னொரு சர்ச்சை கிளம்பியிருக்குது. அதாவது தன்னோட வீட்டில் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வைர நெக்லஸை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற 2 பெண்கள் ஒரு சிறுவனை வீட்டிலேயே சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க ரவி. விவரம் தெரிஞ்சு அங்கே வந்த காவல்துறையினர் நடத்தின விசாரணையில் அவங்க திருடுன்னு தெரிய வந்திருக்குது. தொடர்ந்து அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ரவியோட பர்சனல் வாழ்க்கையை சுற்றி தொடர்ந்து பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசின ரவிமோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த வருஷம் 46 வயசு ஆக போகுது. அதில் 23 வருஷங்கள் சினிமாவில் இருந்திருக்கேன். இத்தனை வருஷங்களில் நான் செஞ்ச சின்ன தவறு உங்களை காயப்படுத்தியிருக்குது. பர்சனல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதலாகவே எமோஷனல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து நீ எதை வேணாலும் சொல்லு, ஒத்துக்கிறோம், சினிமாவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதை வேதவாக்கா எடுத்துக்கிட்டு உங்கள் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். சினிமாவுக்கும் உங்களுக்கும் என்ன விரும்புகிற ஃபேன்ஸ்க்கும் எப்போவுமே துரோகம் பண்ண மாட்டேன். மீண்டும் வந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பலருமே இப்போ மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு வகையில் சந்தோஷம். என்னோட புது வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.